அனைவருக்கும் வணக்கம். அதாவது மனிதனுக்கு அடித்து ரோட்டில் கிடந்தா எவ்வளோ துடிச்சு போய் எல்லோரும் கூட்டம் கூடி என்னென்ன ஆர்ப்பாட்டம் பிரச்சனைலாம் பண்ணுறோம். ஆனால் இந்த குழந்த எத்தனை நாளாக அந்த கழுத்தில் புழு பிடிச்சி சீல் பிடிச்சி ரத்தத்தோடு சுற்றிட்டுருக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு யாராவது ஒரு உதவியை தேடி இந்த குழந்தையை காப்பாற்றணும் நம்மளுக்கு யாருக்காவது தோணியிருக்கான்னு மட்டும் பாருங்களேன். இது தாங்க மனிதர்களுக்கும் அந்த விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம். லட்சக்கணக்கான மக்கள் போகிற இடத்துல ஏன் அந்த குட்டி அடிபட்டு கிடக்கு, இந்த மாதிரி காயமாயிருக்குன்னு யாரோ ஒருத்தருக்கு தகவல் சொல்கிறதுக்கு நம்மளால் முடியாத காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏன்னா அதுக்கெல்லாம் டைம் வேணுமில்ல நம்மளுக்கு. நாம் தான் பிஸியான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லைங்க. இந்த குழந்த அதாவது வேதனையோடு தவிச்சிட்டு இருந்த குழந்த காப்பாற்றப்பட்டதுங்க. ஹாஸ்பிட்டலில் போயிருக்கு. அடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நான் அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. அந்த குழந்த நல்ல முறையில் வரணும். வயதான குழந்தைன்னு தான் சொல்கிறாங்க. பார்க்கலாங்க. அந்த குழந்தை இருக்கிற காலம் வரைக்கும் வேதனை இல்லாமல் நிம்மதியாக வாழட்டுங்கிறதா நம்மளோட முயற்சி. நன்றி, வணக்கம்.